இப்போ 8:45க்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அங்கே க்ளோஸ் ஆகுது. 8:50 8 ஒரு 9 மணி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி எல்லா அமைச்சராலையும் அங்கே போக முடியும், எப்படி எல்லாமே வந்து அங்கே நிற்க முடியும், எல்லாமே வந்து இது பண்ண முடியும். அது இல்லாமல் என்ன சொல்லுது, இந்த திமுக மருத்துவ அணின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சு ஒரு வண்டி உள்ளே வருது. நான் என்னன்றேன், ஒரு பேனர் அடிக்க மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். சம்பவம் நடந்தது 8:45. அந்த வண்டிலாம் உள்ளே வருது ஒரு 9:30க்குள்ளே வருது. எப்படி அத்தனை வேனுக்குள்ளே நம்ம திமுக மருத்துவ அணின்னு சொல்லி இத்தனை பேனர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பேனர் போட்டு ஒரு உள்ளே வருது ஆம்புலன்ஸ். அப்போ அதெல்லாம் யோசிக்கணும். நான் என்னன்றேன், இப்போ ஸோ ஓகே அவர் தலைவர் வளரக்கூடாது இப்படிலாம் நினைக்கிறதெல்லாம் ஓகே. இதை வந்து ஏன் மக்கள்கிட்ட இப்போ 40 உசுறுனா இப்போ எல்லாருமே வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த உயிர் வராது. இந்த உயிரும் வராது. இந்த என்ன சொல்கிறது, இப்போ இவ்வளோ கீழ்த்தனமான அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதா, இல்லை இதெல்லாம் யார் பண்ணது, இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் 100% பிளான்டுன்னு தெரியுது. இதை தமிழ்நாடு மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. இதை தாண்டி எப்படி சொல்கிறதுனா இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு இது தலைவருக்கே அப்படின்னா இப்போ சாதாரண மக்கள்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து இப்போ விஜய் சார் மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து அவர் அவ்வளோ பெரிய இது அவருக்கே வந்து இப்படி பண்ணுறாங்கன்னா, சாதாரண ஆள் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பயம் தான் எழுது.